நன்றி நன்றி நன்றி. ஆமாம் பரவாயில்லையே உட்காந்துருக்கீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும். கண்ணுங்கிறதுமா காட்டுக்கு போகணும், காவல் பார்க்கணும்னு சொல்லி அப்பா எல்லா பொறுப்பையும் நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. காட்டுக்குள்ளே போகணும், காவலுக்கு போகணும். காவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனை நான் காதலிக்கணும். காதல் வந்து எப்படின்னா, காதலிக்கிறது நான், பள்ளியம்மா யாரை காதலிக்கிறாங்க? முருகப்பெருமான. ஆனால் நான் யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? அவங்க அண்ணன் விநாயகரை. அவரத்தே என்னது அதுக்குத்தே இருக்கட்டும். இருந்தாலும் என்னுடைய மாமனை நான் காதலித்து விட்டு நம்மால கூப்பிடுவோம். எப்போ என்ன சிவரஞ்சனி ராகத்தை பிடிக்கும். உன்னை தானே அந்த சிவரஞ்சனி ராகம்னு சொல்லுவாங்க. உன்னை தானே தஞ்சம் நம்பி வந்தேன் நானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, இடி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னை தானே தஞ்சம் நம்பி வந்தேன் நானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, நீ தெளித்து ஒரு கோலமிடு. உன்னை தானே மலரின் கதவு ஒன்று திறக்கின்றதா, மகுடம் வெளியேற தவிக்கின்றதா, பெண்மை புனிதாக சுரக்கின்றதா, உயிருள்ள முதல்கள் துடைக்கின்றதா, ஆரை ஒன்றில் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே, உலகத்து உன்னை கண்டாயே, அது எனக்கு முதலில்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வேண்டுமே. என்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் வானே. சித்திர புகிழி பாரமா, சித்திர மிகுந்த நீளமா, பத்திரிகள் அடிக்கிறானமா, முத்துநகை உனக்கு ஏனமா. சித்திர புகிழி பாரமா, சித்திர மெழுக வேணமா, பத்து விரல் அணைக்க தாரமா, முத்துநகை உனக்கு ஏனமா. உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது, உயிரோடு உறவாக இந்த மனமும் பாடுது. அமரத்து எடுத்து மங்கை உன்னை தேடிவா, எடுத்து போர்வையாக்கி ஓடவா. ஐயா கூந்தலில் போல் சூடினே, கூந்தலகி ஆடினே, துடிவிட மனசு துடிக்கிறது.
முத்தம் போடுங்க உன்னைத்தானே நம்பி வந்தாய் மானே பூவெடுத்து ஒரு மாலையிடு நீர் தெளித்து ஒரு பொழுது உன்னைத்தானே. அதுக்கு எதுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி வர்ற? முத்தமா கொடுத்தாரு இந்த உள்ளூருக்குள்ள போயிட்டு வந்து இந்த வேலையும் பார்க்குறியா? முத்துப்பாண்டி அண்ணன் சார்பாக அன்பளிப்புகளை வாரி வழங்கி அன்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம்லாம் நான் நாடகத்துக்கு ஒரு ஐடியா இல்லை, சூப்பர் சிங்கர் போலான்னு இருக்கேன். பார்த்தாரு இப்படி ஒரு வாய்ஸ் பாட்டுக்கு இல்லப்பா கூட்டம் பேருக்கு அரங்கிட்டேன் அங்கே வேற ஒரு ஆளை. எவ்வளவு அன்பளிப்பு வந்திருக்கு தெரியலையா? காசை பூரா சேர்த்து வை. எதுக்கு? நம்மளுக்கு கல்யாணத்துக்கு செய்முறை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. சரி சரி. உனக்கு யார் கொடுத்தது? இப்ப 60 கல்யாணம். சதீஷ் சித்தப்பா முத்துப்பாண்டி சித்தப்பா. எங்க போன நீ? நான் இங்கதான் இருக்கேன். லூசு கலந்து நான் எங்க வந்துடுறது? இல்லப்பா அப்பா கிட்ட போய் விஷயங்களை கேட்க போயிருந்தேன். அப்பா எல்லாரும் கண்ணன் கடத்தமா காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொன்னாரு. எவ்வளவு பெரிய பொறுப்பை புடைச்சு விட்டுருக்காரு. ஆமா ஆமா ஆமா. அப்பா மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, ஆனா ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு. அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. ஆமா. இந்த 7 பேர்த்த நம்பாம தங்கச்சிட்ட பெரிய பொறுப்பை புடைச்சு விட்டுருக்காரு. பெண்கள்கிட்ட ஒப்படைச்சாதான் அந்த காரியம் நிறைவேறும்ன்ற ஒரு அர்த்தம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரிப்பா. உண்மையிலேயே உலகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பூரா நம்ம கோயில் கட்டி கும்பிடணும். ஏப்பா? உலகத்திலே ரொம்ப சகிப்புத்தன்மையா வாழக்கூடிய வர்க்கம் யாருன்னா பெண்கள் தான். அதாவது ஆமா, வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மை அதிகமா உள்ளது பெண்களுக்கு மட்டும்தான். கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். முதல்ல சொல்லுவாங்க பொண்டாட்டி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. ஆமா. இப்ப கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா போச்சு. எப்படி? இப்ப ஒவ்வொரு வயசு பிள்ளைகளும் ஆசைப்படுற என்ன ஆசை? நல்லா படிக்கணும், நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், நல்ல கணவர் அமையணும், அது கெட்ட பழக்கம் இல்லாத கணவர் அமையணும்ன்ற எல்லா பெண்களுக்கும் ஆசை இருக்கு. அப்படித்தான் எல்லா பெண்களும் ஆசைப்படுறாங்க. எல்லா பெண்களுக்கும் இருக்கு. நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் தண்ணி அடிக்க கூடாது, கணேஷ் புயல போடக்கூடாது, பீடி சுருட்டு அடிக்க கூடாது. இது இயல்பான விஷயம். கண்டிப்பா. ஆனா வரக்கூடிய மாப்பிள்ளைய பூரா அப்படியா வராங்க? ஏன் இல்லையா? 100ல் 1 தான் நல்ல விஷயமா அமையுது. ஏன் மீத 99 அம்புட்டு 18 48 அமையுது. 18 48னா எனக்கு புரியவில்லை. 18 வயசுல சாப்பிடு, 48 வயசுல செத்துப்போம். அதான் 18 48. சரி சரி. நான் என்ன சொல்றேன், இந்த ஆண்களுக்கு பூரா சரக்கு சாப்பிடுறீங்களே, நல்ல சரக்கா குடிச்சா என்னவா? நல்ல சரக்குன்னா பேரு சொல்லுங்க. பேரு சொல்லவா? என்னென்ன பேரு சொல்ல உனக்கு? அப்படியா? அவரா? அவன் தெரியும். மார்பிள்ஸ் இருக்கு. சரியா? டைமண்ட். ஆமா டைமண்டா? நீங்க நேத்து சொன்னீங்கல்ல. நான் உன்ட்ட சொன்னேனா? நான் இப்ப என்ன தோண்ட சொன்னேன்? ஏன் நீங்க மேடைக்கு மேடை நீங்க தானே சொல்றீங்க. இந்த மாதிரி நிறைய டைமண்ட் நெப்போலியன் 1846 பரவாயில்ல. ரம்மு நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். எனக்கு தெரியலனாலும் எனக்கு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும்ன்ற. இந்த மாதிரி நல்ல விலையுறந்த சரக்கெல்லாம் இருக்கு. அந்த சரக்கை குடிச்சோம்னா வாயில இருந்து வாடை வராது. சரி. ஆனா இருக்கிற ஆளுக்கு பூரா என்ன பண்றாங்க தெரியுமா? 350 ரூபா 450 ரூபாய்க்கு கொடுத்து சரக்கு வாங்க முடியாதுன்னு. காசு இல்ல பிள்ளைகள்கிட்ட. இருக்குதுலயே ரொம்ப மட்டமான சரக்கு என்னமோ அதைத்தான் வாங்கி குடிக்கிறாங்க. அதை வாயில ஊத்துனே வாயில இருந்து பீவாலதான் வருது. சரி குடிக்கிறாங்களே, குடிச்சதுக்கு அப்புறம் போய் வாயை கொப்பளிப்போம், அதுவும் கிடையாது. வெத்தலை பாக்கு போடுவோம், அதுவும் கிடையாது. பாக்கு கணேஷ் போயிலுன்னு ஒன்று இருக்கு. அது பேரு பூஸ்ட். அதை போட்டோன்னு எனர்ஜி கிடைக்குமா? அதை உள்ளங்கையில கொட்டி நல்ல கசக்கி இந்த ஆண்டவன் வாயை எதுக்கு படைச்சிருக்கேன்? நல்ல பேச்ச பேசுறதுக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் படைச்சிருக்கேன். அதுக்கு தான் ஆண்டவன் வாயை படைச்சிருக்கேன். இந்த வாயில என்ன தெரியுமா செய்யறது? உதட்ட அப்படி பிதுக்கி அந்த கணேஷ் பையில போட்டுக்கிட்டு உள்ள திணிக்கிறது. அதை எடுக்கும்போது பாரு, இந்த பச்சை பள்ளியில் மூக்க நோண்டி அழுக்கெடுப்பாங்க பாரு, அந்த மாதிரி அப்படி உள்ள விரல சாட்டுன்னு அடிக்கிறது. அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடுப்பியா போற நச்சுன்னு பொண்டாட்டி வாயும் சேர்ந்து மணக்கும். கம்மோட அந்த பொம்பளை மருந்த குடிச்சுக்கிட்டே சாகணும். அப்பனா எவ்வளவு சகிப்புத்தன்மையோட அந்த பெண்கள் வாழ்றாங்க. கண்டிப்பா அதை நினைக்கிறேன் இல்லையா? ஆனா உனக்கு அந்த கஷ்டம்லாம் இருக்காது. நான் அந்த பழக்கம் இல்லாதவன் இல்லையா? அந்த பழக்கம் இல்லாதவன் இல்லையா? ஆமா. உன்னை நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னால ஒரு சத்தியம் பண்ண போறேன். என்ன? எந்த சூழ்நிலையும் தண்ணி கணேஷ் போல லோட்டு லோசுக்கு
நோக்கோ ப்ளீஸ். நோக்கோ ப்ளீஸ். அடிக்க மாட்டேன். தேங்க்யூ. உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன்டா. எல்லாரும் கல்யாணம் பண்ணுற மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆமா, எல்லாரும் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? கோயிலில் பண்ணுவாங்க, அப்புறம் மண்டபம் முடிச்சு பண்ணுவாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுவாங்க. நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. வேற எங்க? நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு அடுத்தவங்களை அதே மாதிரி செய்யணும். நம்ம செய்யறத பார்த்து அவங்க செய்யணும். வித்தியாசமா இருக்கணும் நம்ம கல்யாணம். புரட்சியா இருக்கணும். நம்ம கல்யாணம் எங்க தெரியுமா? எங்க? சுடுகாட்டில் தான் கல்யாணம். ஏழை ஏழை என்னடா அது பேச்சு? ஏன் அப்படி? ஜாதி மத வேதம் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா ஒரே இடத்துல வாழ்ற இடம் அதுதான். அங்கதான் நம்மளுக்கு கல்யாணம். நான் அங்கதான் போய் தூங்குவேன் மதியம். மாலை, ரோஜாப்பு மாலை போட்டா உதிர்ந்துரும். மல்லிகைப்பூ மாலை வாடி போயிடும். வாடாத மாலை என்ன மாலை? எலும்பு மாலை. எலும்ப போடுவீங்களா? சுடுகாட்டில் இருக்கக்கூடிய எலும்பை பூரா புறக்கி புறக்கி உனக்கு மாலையா போடுவேன். எலும்பு எலும்பு போடுவேன் பார்த்துக்க. எலும்ப எலும்ப மாலை மாலை. அதே மாதிரி தாலி. தாலி தங்கத்துல வெள்ளியில. தங்க விற்கிற விலைக்கெல்லாம் தங்கத்துல போட முடியுமா? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ற? உனக்கு மண்டை ஓடுதான் தாலி. மண்டை ஓடா ஈன்னு இழிச்ச மாதிரி இருக்கும். அப்பனத்தான் எவனும் டேஞ்சர்னு சொல்லி உன் பக்கத்துல வரமாட்டாங்க. கல்யாண வீடு, தாலியை விடு, இதெல்லாம் விடு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு வாழ்க்கையின் தொடக்கமே அதுதான். அதுதான் முக்கியமான. எல்லாரும் பண்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடலாமா? எல்லாரும் வீட்டுக்குள்ள பண்ணுவாங்க. நம்ம வந்து வேற வெங்காயது ஒரு ரோட்ல போட்டு பண்ணுவோமா? கொடைக்கானல் இந்த மாதிரி காசுகளை செலவு பண்ணக்கூடாது. சரி, செலவடக்கமா இருக்கணும். எங்க பண்ணணும்? சுடுகாட்டு சமாதியில. அங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு. ஏன் தெரியுமா? செத்து அடியில் இருப்பேன் பாரு, அவன் சந்தோஷப்படணும். மக்களை சொத்து நம்மளுக்கு சீன் காட்டாங்களான்னு நம்ம செய்யறது பார்த்து பக்கத்துக்குள்ளே நோண்டு வா இதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் கிளம்பிருச்சுன்னா நீ இருக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணுவாங்க. ஆம்பளை போய் வந்துச்சுன்னா நீ பாத்துக்கோ. லேடிஸ் போய் வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். ரெண்டுக்கு நடுவில் ஒரு பேய் வந்துச்சுன்னா செல்வமாமா இருக்காரு. தங்கச்சியை கூப்பிடுமா? கூப்பிடுவோம். பா அப்போ தங்கச்சி வாராயின் தோழி வாராயோ, மன பந்த காண வாராயோ. வாராயின் தோழி வாராயோ, மன பந்த காண வாராயோ.
கல்யாணம் வேணா ஒரு மசுரு வேணாம் அப்படி என்னன்னு எப்படி பண்ணிட்டீங்க? ஏய் ஏய் இங்க வாடி. உனக்கு நான் லைசன்ஸ் கொடுத்துட்டேன். ஏய் இருப்பா. இனிமே நீ எந்த வண்டினாலும் ஓட்டலாம். யார் வேணாலும் ஓட்டலாமா? ஏய் வாய் அடக்கம் தேவமத. அண்ணா வணக்கம்ண்ணா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நீரோடி செல்வம் பெற்று நிறையாக செல்வம் பெற்று முருகன் அருள் பெற்று வந்துடுதானா நல்லா சொல்லுப்பா நல்லா அன்னைக்கிட்ட விபதி வாங்கிக்க அப்பா கேட்டா நான் என்ன சொல்லுவேன் கமகமன் நீ போய் மோந்து வந்து ஐயோ ஒரு பக்கம் தூக்குனா சந்தனம் ஒரு பக்கம் தூக்குனா ஜவ்வாது கீழே தூக்கணும். வாழை தாண்டி வர அறிவு கட்டவளே. அப்பா என்ன சொல்றாரு உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணி? ஏய் திருநீர் மருந்து இருக்கு தெரியுமா? அப்ப இந்த பிள்ளைக்கே கொடு. அப்பா எல்லாரும் காவலுக்கு போச்சு. காவல் போய் சொன்னாருமா? அதுதான் பக்கத்துல. அண்ணே பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டா எப்படி நீ பக்கத்துல வரணும்? எப்படிமா? ஏய் லூசு கழுதை. எங்க அண்ணன் கூப்பிடுறாரு எப்படி போவேன்? அவன் நிறைய படம் நடந்து போப்ல. நடந்து வா மகிழே கற்ற குடும்பம் இருக்கிறாரு. பவதாரணி உன் நளினமும் உன் அழகும் நான் மட்டும் ஆம்பளை கர்ம பிடிச்ச வாய் என்னத்துல அண்ணே நல்ல யோசனை பண்ணிக்கோ. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மருமக இவ இவ நம்ம வீட்டுல வந்து வேண்டாம்னு இவ வேண்டவே வேண்டாம்னு நம்ம குடும்பத்துக்கு இவ வேண்டவே வேண்டாம்னு செவலே தப்புச்சிரு செவலே. யாராவது மாசமா இருக்கிற ஆத்தா மக்கள் யாராவது உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த புள்ள மூஞ்சில முழிங்க புள்ள நல்ல புழு புழுன்னு வரக்கும். இந்த புள்ள மாதிரியே என்னைய மாதிரி அழகா பறக்கும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தீங்க. எனக்கு கோவம் வந்துச்சு எடுத்துக்கிட்டு அடிச்சு. சரி கோச்சுக்காம சேராம எல்லாம் சேர்த்துக்கல கூடாம கூடி இருக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் கலகலகல விளையாண்டா ஆடணும் பாடணும் விளையாடணும். இந்த கிளம்பிட்டாங்க. முடிவு பண்ணுங்க. ஒரு சீட் எழுங்க. உண்மையிலேயே நமது வயல்சேரி கிராமத்தை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தாய்மார்கள் மொத்தமாக போகாம ஒத்தால ரெண்டு பேரா போறீங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷம். இருங்கத்தா யார் யார் வீட்டுக்கு போறீங்களோ வௌத்தாலே அவரும் சொல்லிவிட்டேன். சொல்லுதா. சரி நம்ம சந்தோஷத்தை முதல்ல கொண்டாடணும். எப்படி கொண்டாடுவோம்? எவ்வளவு செலவு பண்ணி எப்படி எல்லாம் எல்லாரும் கொண்டாடுறாங்க. நம்ம சந்தோஷம் எப்படி? ஆண்கள் பூரா தண்ணியை போட்டு கொண்டாடுவாங்க. அது வீணா போனது. அப்படி கொண்டாடுவாங்க. சந்தோஷமா இருப்போமா? இருக்கலாம். அதுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்கணும் அண்ணே? இந்த பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும் அண்ணே? சந்தோஷமா மொத்தணும். என்னது? லைட்டா மொத்தணும். ஆனா என்னுடைய சந்தோஷம் குடும்பத்துக்கு வேண்டாம். நான் அப்பதான் நினைச்சிட்டேன் வேணாம். அம்மா என்னுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? இடத்த பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொம்பளை பிள்ளை மாதிரி முதல்ல இடத்த நான் வர்ணிக்கிறேன். மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மரங்கொத்தி பறவைகள் டக் டக் என்று ஓசையிடுவதும். ஆமா மேடம். மான்கள் எல்லாம் துள்ளி துள்ளி எப்படி ஒரு குடும்பத்தை நிரூபிச்சிட்டேன். தங்கச்சி வர்ணிச்சு அண்ணன் வர்ணிக்கிற மாதிரி. நீ எங்கேயோ பார்த்துட்டு வந்து நிக்கிறேன்னு நினைக்கிறேன். மலையை பாரு. வாய்ப்பே இல்ல. மலை தான் இருக்கு. மூணு இருக்கீங்க. அப்படியா? துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. தோழி மணமாலை காதலி பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. பச்சை புள்ளைய போட்டுக்கிட்டு என்னடா பண்ற? முந்தா நாள் ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அதை புடிச்சு இழுத்தது வேற. நீ இந்த புள்ளைய இழுக்கிறிய என்ன? பச்சை புள்ளைய போட்டு இந்த புள்ள நம்மளுக்கு வேணாண்டா. இந்த புள்ள நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம்.
நடக்குது. இளங்கன்று வெளியில வருது போல இருக்குடா. பனிமலர்கள் வாசம் சொன்னாரு. வானம் பாடும் பறவைகளை காலம் பாடி விரட்டணும் அப்பா சொன்னாரா இல்லையா? பறவைகளை விரட்டணும். என்னதான் பெரியவங்க அப்படி சொன்னாலும் நம்ம பாணியில போனா தானே பறவை போகும். என்ன அப்பா எப்படி சொன்னாரு? ஆலோலம் 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 அப்பா கெட்டப்புல வந்து நீ அப்படி சொல்ற, அண்ணன் கெட்டப்புல வந்து இப்படி சொல்ற. தேங்காய் முடி எடுத்து அடிச்சு போங்க. அப்பா மாதிரி தானே நான் இருப்பேன். அப்பா மாதிரியே புள்ளன்னு நீ அப்பா பேரை எடுத்துட்டியா? என்ன வீரத்தேவன் ஒருத்தர் வந்தாரு, அவரை பத்தி பேசுறீங்களா? யாராவது தங்கா வீரத்தேவன் அப்பாவை சந்திக்க இப்ப வந்த வீரத்தேவன் வேற. அந்த வீரத்தேவனா? ஆமா, அவன் கிடக்குறான் நன்னிப்பேன். அவன் போறான் காவலி பையன். உளிச்சாப்பே முகரை பாரு, மீச வளர்த்திருக்கானா? மீச இங்கிட்ட ஒரு மீச வளர்த்திருக்கேன், இங்கிட்ட ஒரு மீச. அவனெல்லாம் போடுற ஏவல இருந்தாப்ல நீ ஏவல கோச்சிட்டு போற? அப்ப இவர் யாரு? சைடு. நீ சைடா? அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கோமா இல்லையா? சரி, நம்ம இப்ப உள்ள பாணியில சொல்லிடுவோமா? ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் மருதாகம். ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் மருதாகம். பாணியில வட்டமிட்டு வந்து சேரும், வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண கிளிகள பிடிவாதம், வண்ண வண்ண கிளிகள் பிடிவாதம். என்ன பேஷன் ஜோபா காட்டிட்டு இருக்காங்க. விரட்டிட்டு வர்றேன். அப்படிலாம் கிடையாது. கானம் பாடும் பறவைகளை கானம் பாடி விரட்டுன்னு அப்பா சொன்னாது இல்லையா? அதே அப்பா என்ன சொன்னாரு? ஆடிப்பாடி ஆடிப்பாடி பறவைகளை விரட்டணும். ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு வாழையில கண்ணு புரியாம புரிஞ்சுக்கிட்டு படுத்திரியே பாடு. இருவருக்கும் பொருத்தவன் எழுதி வச்சாங்க.
வேலிமலை சாரல் ஆமாண்டா தவ முனிகள் வரக்கூடிய இடம். இந்த பறவைகள்லாம் போகாது. மத்த இடத்துல பறவை போயிடும். நம்ம குடும்பத்துக்கு வேணவே வேணாடா. அது லூஸ் முண்டா கொண்டு போய் நான் கேரளால விட்டுட்டு வந்துடுறேன். இந்த புள்ள நான் வசனம் பேசிக்கிறேன். இந்த புள்ள என்ன சொல்லுதுன்னு கேளு. என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? ஐயோ, அப்படி யாராவது வந்தார்கள் ஆனால் தக்க மரியாதை. ஆமா நான் பேசுறது எப்படி விட்டுல ஒரு அடி உள்ள தக்க மரியாதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த கோயில் பூசாரி வர சொல்லுங்க. பிள்ளைக்கு ஏதோ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க. வர்றவங்க மரியாதை கொடுத்தா மட்டும் மரியாதை கொடுப்போம். மரியாதை தவறுச்சு மரியாதை தலைவாசல் மிதியாதே. நீங்க புடிச்சு இந்த தூண்ல கட்டுங்க. நான் வந்து வெள்ளூரியா உரிச்சுக்கிறேன். போமா நீ கடைசியில எப்படி தொங்கு. இந்த